أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய தினங்களில் ஹுத்பாவில் உஹுது போர் பற்றி கூறப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னர் கூறப்பட்டது போன்று முஸ்லிம்கள் பொதுவான போரில் நிராகரிப்பாளர்களுக்கு கடும் இழப்பை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஓட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலியுறுத்தி கூறப்பட்ட கட்டளை இருந்தும் குன்றின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் பெரும்பாலார் குன்றை காலி செய்துவிட்டதனால் எதிரி அந்த பக்கத்திலிருந்து தாக்குதல் தொடுத்து முஸ்லிம்களுக்கு கடும் இழப்பை ஏற்படுத்திவிட்டான். இதன் விவரம் இவ்வாறு வருகிறது. இணை வைப்பாளர்களின் கொடியை ஏந்துபவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டதும் ஒருவர் கூட அப்போது கொடியை ஏந்துவதற்கோ அதன் அருகில் வருவதற்கோ துணிச்சல் கொள்ள முடியாமற் போனதும் இணை வைப்பாளர்கள் ஒரேயடியாக தோல்வியை தழுவ ஆரம்பித்தனர். மேலும் புறமுதுகிட்டு ஓடத் துவங்கினர். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை மகிழ்ச்சியான துணியிலும் முழு உற்சாகத்துடனும் மேளம் கொட்டி கொட்டி பாடிக்கொண்டிருந்த அவர்களுடைய பெண்களும் மேளங்களை வீசிவிட்டு மலைப்பக்கம் ஓடினர். முஸ்லிம்கள் எதிரிகளை ஓடக் கண்டதும் அவர்கள் பின்னால் சென்று அவர்களுடைய ஆயுதங்களை எடுக்கவும் போர் செல்வங்களை சேகரிக்கவும் துவங்கினர். அந்த நேரத்திலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை குன்றின் மீது நியமித்திருந்த எந்த சூழ்நிலையிலும் உங்கள் இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்த அந்த வில் வீரர்களின் படை போர் செல்வங்களை சேகரிப்பதற்காக அங்கிருந்து ஓடிச் சென்றது. இவ்வாறு கூறப்படுகிறது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து இந்த படைக்குழுவுக்கு அமீராக நியமிக்கப்பட்டிருந்த ஹசரத் அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அவர்கள் என் நிலையிலும் இவர்களுக்கு இங்கிருந்து விலகுவதற்கான கட்டளை இல்லை என்று இவர்களை வன்மையாக தடுத்தார்கள். ஆனால் இந்த மக்கள் கேட்கவில்லை. மேலும் இணை வைப்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டனர், இப்பொழுது நாம் இங்கிருந்து என்ன செய்வோம் என்று கூறி அவர்களெல்லாம் மலை குன்றிலிருந்து இறங்கி வந்தனர். மேலும் போர் செல்வங்களை சேகரிக்க துவங்கினர். அவர்களில் பெரும்பாலார் தங்களுடைய இடத்தை விட்டுவிட்டிருந்தனர்தான். ஆயினும் இவர்களின் அமீராக இருந்த அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சில சஹாபாவும் தங்களது இடத்திலேயே உறுதியாக நின்றனர். ஆனால் இவர்களின் எண்ணிக்கை 10க்கும் குறைவாகவே இருக்கும். அவர்கள் கீழே செல்பவர்களை பார்த்து, அதாவது குன்றிலிருந்து கீழே சென்று கொண்டிருந்தவர்களை பார்த்து, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். அவர்களின் அமீர் இவ்வாறு கூறினார்கள். பெரும்பாலான வரலாற்றாசிரியர்களும் வாழ்க்கை வரலாறு எழுத்தாளர்களும் மலை குன்றை விட்டு சென்ற சஹாபாவை பற்றி குறிப்பிடுகையில் அவர்கள் எல்லாரும் போர் செல்வங்களை சேகரிப்பதற்காக அவசரப்பட்டார்கள் என்றே எடுத்துரைத்துள்ளனர். எனவேதான் அவர்கள் மற்ற
எல்லாரும் போர் செல்வங்களை சேகரித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஏன் பின்தங்கி இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் அமீராக இருந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களோ, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய இடமான இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்றே ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். எனவே நாம் இங்கேயே இருக்க வேண்டும் என்று அவர்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலார் அமீர் கூறியதற்கு ஒத்துப்போகவில்லை. மேலும் போர் செல்வங்களை சேகரிப்பதற்காக குன்றிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹதீஸ் மற்றும் திருக்குர்ஆன் விரிவுரை நூல்களிலும் பெரும்பாலும் இந்த சஹாபா போர் செல்வங்களுக்காக அவசரப்பட்டு குன்றை விட்டு சென்று விட்டார்கள் என்றே குறிப்பிடப்பட்டிருக்க கிடைக்கிறது. மேலும் அதிகாரம் ஆல இம்ரானின் 153வது வசனம், மிங்கும் மையுரீது துன்யா வ மிங்கும் மையுரீதுல் ஆஹ்ரா, அதாவது உங்களுள் சிலர் இவ்வுலகை நாடினர், சிலர் மறுமையை நாடினர் என்பதற்கு விளக்க உரை எழுதுகையிலும் பெரும்பாலான திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களும் இவ்வாறு எழுதுகிறார்கள். சஹாபா போர் செல்வங்களை பெறுவதற்காக விரைவாக செல்ல விரும்பினர். ஆனால் சஹாபாவை பற்றி அவர்கள் இந்த உலக ஆசைக்காக குன்றை விட்டு சென்றார்கள் என்ற விஷயத்தை மனம் ஏற்கவில்லை. இது தொடர்பாக ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு விளக்க உரை குறிப்பு எழுதினார்கள். அது வெளியாகவில்லை, அது வெளியிடப்படாதது. இதன் விளக்கத்தில் அதை நான் பின்னர் எடுத்துரைப்பேன். அதற்கு முன்னர் சில விஷயங்களை கூறிவிடுகிறேன், அல்லது முழு வசனத்தையும் முதலில் எடுத்து கூறிவிடுகிறேன். முழு வசனமும் இவ்வாறு வருகிறது: வலக்கது சதக்ககுமுல்லாஹு வஅதஹு இஸ் தஹஸ்ஸூனஹும் பிஇذنஹு ஹத்தா இஸா ஃபஷல்தும் வ தனாஸஅதும் ஃபில் அம்ரி வ அஸைதும் மின் பஅதி மா அராகும் மா துஹிப்பூன் மின்கும் மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆஹிரா ثم صرفكم عنهم ليبتليكم ولقد عفا عنكم والله ذو فضل على المؤمنين. பொருள்: அல்லாஹ்வின் கட்டளையினால் நீங்கள் அவர்களை கொன்றளித்து கொண்டிருந்த வேளையில் அவன் உங்களுடன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். எதுவரை எனில், நீங்கள் துணிவிழந்து இறைவன் மற்றும் தூதரின் கட்டளையை பற்றி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் கட்டுப்பட மறுத்தீர்கள். உங்களுள் சிலர் இவ்வுலகை நாடினர், இன்னும் சிலர் மறுமையை நாடினர். பின்னர் அவன் உங்களை சோதிப்பதற்காக எதிரிகளாகிய அவர்களின் தாக்குதலிலிருந்து உங்களை காப்பாற்றினான். என்ன நடந்ததோ நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்து விட்டிருக்கிறான். அதாவது அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டிருக்கிறான். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு பேரொருள் புரிபவனாவான். இதுதான் அந்த வசனம். இதன் விளக்க உரையில் இந்த வசனம் போர் செல்வத்துக்காக அல்லது இந்த போர் தொடர்பாக இறங்கியதாக அனுமானிக்கப்படுகிறது. அவர்களுக்கு போர் செல்வங்களை பற்றிய கவலை இருந்ததாக சஹாபாவை பற்றி கூறுவது, இன்னும் சொல்வதாயின் நினைப்பது கூட அவர்களது மேன்மைக்கு எதிரானதாகும். இந்த மக்களோ தங்களுடைய மனைவி மக்கள் மற்றும் தங்களுடைய உயிர்களையும் எல்லாரையும் விட அன்பிற்குரிய தங்கள் இறைவன் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களில் அர்ப்பணித்து விட்டிருந்தார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் தங்களுடைய செல்வங்கள் மற்றும் பொருள்களையுமே அதே வழியில் அர்ப்பணித்து விட்டிருந்தார்கள். எடுத்துரைக்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்ப இந்த மக்கள் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசையிலோ வெளியே சென்று போர் புரிய விரும்பினர். இந்த போர்கள் போர் செல்வங்களை பெறுவதற்காக நடைபெற்றிருக்கவில்லை. இதுவோ முஸ்லிம்கள் மீது ஓர் அவதூறாகும். எனினும் வெற்றி பெறும் நிலையில் போர் செல்வம் கிடைத்து விடுவது ஒரு சார்பு விஷயமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் சஹாபாவின் நோக்கம், குறிக்கோள் போர் செல்வத்தை பெறுவதாக ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. எவ்வாறு இருப்பினும் இஸ்லாத்தின் வரலாற்றில் இவ்வாறே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கையில் வரலாற்றாசிரியர்கள் அல்லது வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்கள் அல்லது ஹதீஸ் தொகுப்பாளர்கள் அல்லது திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் ஆகிய இந்த சான்றோர்களுக்கு எங்கோ தவறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் ஏதோ அறிவிப்பின் வரிசைகள் போன்றவற்றை மட்டுமே நம்பி அந்த மக்கள் தங்களது எளிமையின் காரணமாக அல்லது இந்த அறிவிப்பு சரியானதாக இருக்கும் என்று அதன் மீது நம்பிக்கை வைத்து சஹாபா பெருமக்கள் போர் செல்வத்துக்காக கீழே இறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று கூறிவிட்டனர். பின்விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் அடிப்படையில் இந்த விஷயம் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். மேலும் அந்த விஷயம்
கண்ணியத்திற்குரிய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய இயல்பாக இருக்கட்டும் அல்லது அன்னாரது ஆன்மீக ஆற்றலிலிருந்து பலன் பெற்ற சஹாபா பெருமக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலைஹி மஜ்மஈன் ஆகட்டும், அவர்களது மேன்மைக்கு எந்த அளவுக்கு எதிரானதாக அமையலாம் என்ற விஷயத்தை அவர்கள் உணரவில்லை. எவ்வாறு இருப்பினும் சஹாபாவின் தியாகங்கள் மற்றும் ஷஹீதாவதற்கான உணர்வை பார்த்து சஹாபா போர் செல்வங்களை பெறுவதற்காக மட்டும் அந்த குன்றை விடுவதற்கு அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ற விஷயத்தை உறுதியாக நம்புவது சிரமமாகும். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது, அவர்கள் எதிரியை விரட்டியடிக்கிறார்கள், அவர்களை துரத்திச் செல்கிறார்கள் என்பதை அந்த சஹாபா பெருமக்கள் பார்த்தபோது குன்றிலிருந்த சஹாபா பெருமக்கள் இந்த பகிரங்கமான வெற்றியின் மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நிம்மதியடைந்து விட்டார்கள் என்று தெரிய வருகிறது. வெற்றியில் சென்று முடிகின்ற அந்த போரின் கடைசி நொடிப்பொழுதுகளில் நாமும் அந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதில் கலந்து கொள்வதற்கான துடிப்பில் நிம்மதியிழந்து கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. அவர்கள் நம்முடைய மற்ற சகோதரர்களோ போரில் நேரடியாக கலந்து கொள்கிறார்கள், நாம் இங்கு குன்றில் நின்று கொண்டிருக்கிறோமே என்று நினைத்திருக்கலாம். இப்பொழுது வெற்றிதான் கிடைத்துவிட்டதே, இன்றைய நாள் முடிவடையும் பொழுது நாம் போரில் செயல் ரீதியாகவும் கலந்து கொள்ளலாமே, குறைந்தபட்சம் இந்த வெற்றியின் மகிழ்ச்சியை கொண்டாடலாமே என்று போரில் கலந்து கொள்வதற்கான ஆர்வம் அவர்களுக்கு பொங்கி எழுந்திருக்கலாம். ஆனால் அதிகம் புத்தி கூர்மையுள்ளவராக நிரூபணமான அவர்களின் அமீர் ஹஜரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பார்வை என்ன ஆனாலும் சரி இங்கிருந்து நகரக்கூடாது என்ற கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த வழிகாட்டலின் மீது இருந்தது. இது அவர்கள் எடுத்த முடிவாகும். மேலும் அது சரியான முடிவாக இருந்தது. என்னானாலும் சரி நாம் இங்கிருந்து நகரக்கூடாது. நான் கூறியது போன்று வெளியிடப்படாத ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குறிப்புகளில் இந்த வசனத்திற்கு ஓரளவு விளக்க உரை கிடைக்கிறது. அத்துடன் அன்னார் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: மிங்கும் மை யுரீது துன்யா. இவ்விடத்தில் உலகம் என்பதன் பொருள் போர் செல்வம் அல்ல, மாறாக உலகப் பொருளை குறிக்கிறது. மறுமை என்பது முடிவை மற்றும் இறுதி விளைவை குறிக்கிறது. நமக்கு போர் செல்வம் கிடைக்காது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்ததாக கருதுவது உண்மை நிகழ்வுக்கு மாற்றமானதாகும். ஏனெனில் பத்ர் யுத்தத்திலோ எவர்களெல்லாம் சில நிர்பந்தங்கள் காரணமாக போரில் கலந்து கொள்ள முடியாமல் போனதோ அவர்களுக்கும் போர் செல்வத்தில் பங்கு கிடைத்துவிட்டிருந்தது. எனவே இந்த சிந்தனை முற்றிலும் தவறானதாகும். சஹாபாவை குறித்து உலக ஆதாயங்களை நாடியதாக கருதுவது சரியல்ல. இதை ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறினார்கள். பிறகு கூறுகிறார்கள், அசல் விஷயம் என்னவென்றால் நாமும் இந்த உஹது போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. நாம் அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும், காஃபிர்களை கொள்ள வேண்டும் என்பதும் உலக சிந்தனையாக இருந்தது. பொருள்களை சேகரிப்பதில் கலந்து கொள்வது என்பது இந்த இடத்தில் பொருள் அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், நாம் போரில் கலந்து கொள்பவர்களை விட்டும் பின்தங்கி இருந்துவிடக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் இதுவும் ஒரு உலக சிந்தனையாகும். ஏன் உலக சிந்தனை என்றால் வெறும் சண்டையிடுவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி அமல் செய்யாமல் இருப்பது எனும் இந்த விஷயம் உலக சிந்தனையாகி விடுகிறது. நீங்களோ கட்டளைப்படி செயல்பட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏனெனில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி செயல்படாமல் இருப்பது அது மார்க்கத்திற்காக செய்யப்படும் போராக இருந்தாலுமே அன்னார் அதை தடுத்து விட்டார்கள். வேறு ஏதோ இடத்தில் டியூட்டி நிர்ணயித்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த கட்டளைப்படி அமல் செய்வதுதான் உண்மையான மார்க்கமாகுமே தவிர போர் செய்வது மார்க்கமாகாது. பிறகு ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், வமின்கும் மை யுரீதுல் ஆஹிரா. அல்லாஹ் கூறுகிறான், உங்களுடைய அதிகாரியும் அவருடைய தோழர்களுமே மறுமையை நாடினார்கள். முடிவும் விளைவும் அவர்கள் கண்முன்னே இருந்தது. இதன் விளைவு நல்லதாக அமையாது என்று அவர்கள் கருதி வந்தார்கள். அவர் கட்டுப்படாமைக்கு பிறகுள்ள விளைவை பார்த்து கொண்டிருந்தார். இவ்வாறே அவருடைய தோழர்களும் அவரை உண்மையில் நிலைத்திருப்பவர்களாக புரிந்தார்கள். அதிகாரியும் அவருடன் ஒத்துப்போன மக்களின் பார்வை இந்த விஷயத்தின் கடைசி விளைவை எட்டி கொண்டிருந்தது. எனவேதான் அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை போரில் கலந்து கொள்வதை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதினார்கள். விஷயம் தெளிவாகிவிட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக உங்களுடைய பார்வை மேலோட்டமாக இருந்தது. ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இவ்வாறு பொருள் கொடுப்பது சஹாபாவின் பணிகள் மற்றும் அவர்களுடைய தியாகங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மேன்மைக்கு பொருத்தமானதாகும். ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள்
ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்களின் இந்த குறிப்பை பற்றி கூறியவாறு அதற்கு இவ்வாறு விளக்கமளித்துள்ளார்கள். அவர்கள் உலகத்தை நாடினார்கள், அதாவது அவர்களுடன் சண்டை போட்டவர்கள். மேலும் படைக்குழுவின் அமீர் ஹசரத் அப்துல்லா பின் ஜுபேர் அவர்கள் மறுமையை நாடினார்கள். 4வது ஹலீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கருத்தை ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய குறிப்புகள் எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் இந்த ஒரு நல்ல கருத்தையும் எடுத்துரைத்துள்ளார்கள். இங்கு உலகம் என்பதற்கு எவர்களெல்லாம் பொருள்களை சூறையாடுதல், போர் செல்வங்கள் என்று பொருள் கொள்கிறார்களோ இது சரியானது அல்ல. அவர்கள் தற்காலிக வெற்றியின் பக்கம் பார்வை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு உலகம் என்பதற்கு அவர்கள் கொள்ளும் பொருள் வெளிப்பட்டு விட்டிருந்த அந்த விவகாரத்தின் மீது, அதாவது வெற்றி பெறப்பட்டு விட்டிருந்த போரின் மீது அவர்களது பார்வை இருந்தது. மேலும் ஹசரத் அப்துல்லா பின் ஜுபேர் ரலியல்லாஹு அவர்களின் பார்வை மறுமை மீது இருந்தது. அவர்கள் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்தியில் எல்லாவற்றையும் விட பெரிய வெற்றியை பார்த்து வந்தார்கள். எனவே அவர்கள் கடைசியில் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் திருப்தி அடைந்துவிட வேண்டும், மேலும் தற்காலிகமாக தென்படக்கூடிய இந்த விஷயங்கள் முற்றிலும் அர்த்தமற்றவை, உண்மையற்றவையாகும், நம்முடைய உண்மையான நன்மை அவர்களது திருப்தியை பெறுவதாகும் என்று விரும்பினார்கள். மேற்கொண்டு ஹஜரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், எனவே ஹஜரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் உலகை நாடினார்கள், அவர்கள் மறுமையை நாடினார்கள் என்ற விவாதமே தொடர்பற்றதாகும். ஏனெனில் உண்மை என்னவெனில் அந்த உலகமும் எவ்வளவு இருந்தது, அது வினோதமான விஷயமாக தென்படுகிறது. அவர்கள் குன்றை விட்டு ஓடியிருப்பார்கள். பிறகு அன்னார் இவ்வாறு விளக்கத்தை எடுத்துரைத்துள்ளார்கள், அவர்கள் குன்றை விட்டு ஓடியிருப்பார்கள், அதாவது குன்றை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள். அதற்குள் எல்லா பொருள்களும் விநியோகிக்கப்பட்டும் முடிந்திருக்கும். நாம் விரைவாக அங்கு சென்று கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசரம் அவர்களுக்கு இருந்தது என்ற சிந்தனை இருக்கிறது. உங்கள் மக்கள் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்று திருக்குரான் கூறுவது போன்று நீங்கள் இப்படியே யோசித்து பார்ப்பதில்லை. அதாவது எல்லாரும் வெற்றி முரசுகளை கொட்டுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நிற்கிறார்கள், ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு நாம் ஏன் இந்த காட்சியை விட்டும் பின்தங்கி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்கள் சென்றார்கள். சில நேரத்தில் இப்படி நடப்பதுண்டு. இது முற்றிலும் இயல்புக்கு ஏற்றதாகும். அதாவது எங்கு கொண்டாடப்படுகிறதோ, மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறதோ எல்லாரும் ஓடி ஓடி அங்கு சென்றடைவார்கள். ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இங்கும் தங்கியிருக்கும் போது பல முறை பார்த்திருக்கிறோம், ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் இங்கு ஒன்றும் எந்த போர் செல்வத்தை சேகரித்துக் கொள்வதற்காகவும் மக்கள் வருவதில்லை. மக்கள் இங்கு வந்து சேர்கிறார்கள், மகிழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வந்து சேர்கிறார்கள். ஆக அவர்களது பார்வையில் என்ன இருந்தது என்றால், கீழே இவ்வளவு இன்பம் இருக்கிறது பாருங்கள், அல்லது எங்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களோ அந்த இடத்தில் எல்லாரும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடி இன்பம் அடைகிறார்கள். இறைவனின் வாக்குறுதி நிறைவேறியது, நாம் இங்கு தனியாக நின்று கொண்டிருக்கிறோம், நாமும் அங்கு செல்வோமே என்றார்கள். ஆனால் ஹதரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பார்வை மறுமை மீது இருந்தது. அப்பொழுது மகிழ்ச்சியை விட நாம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளோம் என்பது மிகவும் அதிக இன்பத்திற்குரிய விஷயமாகும். நமக்கு வழங்கப்பட்டுள்ள கட்டளையை நாம் செயல்படுத்த வேண்டும், அதில் கிடைக்கும் இன்பம் இருக்கிறதே அதுதான் உண்மையான இன்பமே தவிர அங்கு மகிழ்ச்சியில் இருப்பது அல்ல. எவ்வாறு இருப்பினும் ஒருபுறம் காஃபிர்களின் படை கடுமையான தோல்வியை தழுவி புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. மறுபுறம் மலை குன்றின் மீது நியமிக்கப்பட்டிருந்த 50 பேர்களில் கிட்டத்தட்ட 40 போர் வீரர்கள் குன்றை விட்டு கீழே இறங்கி வந்ததும் அந்த கணமே வில் வீரர்களின் படைக்குழு நிலைத்தின்று கொண்டிருந்த அந்த மலை குன்று காலியாகிவிட்டது என்பதை ஹாலித் பின் வலீத் அவர்கள் பார்த்தார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்கள் அப்பொழுது வரை ஈமான் கொண்டிருக்கவில்லை. அங்கு சிலர் மட்டுமே எஞ்சியிருப்பதை கண்டார்கள். இதை பார்த்ததுமே அவர்கள் இக்ரிமா பின் அபி ஜஹலையுடன் அழைத்து கொண்டு தமது குதிரைப்படையுடன் திரும்பினார்கள். அவர்கள் மலை குன்றை சென்றடைந்து வில்படை வீரர்களில் அங்கு மீதமிருந்த அந்த சில மக்கள் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அவர்களது இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு கடுமையானதாக இருந்தது என்றால், ஒரே தாக்குதலில் அவர்கள் அந்த படையின் அமீர் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் மற்றும் அவர்களது சில தோழர்களை கொன்றுவிட்டார்கள். அந்த மக்கள் ஹதரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை சிதைத்தார்கள், அதாவது கை, கால் மற்றும் உடலின் மற்ற அங்கங்களை வெட்டி வீழ்த்தினார்கள். இதற்கு பிறகு குறைஷர்களின் இந்த படை
கீழே இறங்கி திடீரென்று முஸ்லிம்களை சூழ்ந்து கொண்டது. முஸ்லிம்கள் அச்சமயம் செய்தியறியா நிலையில் போர் செல்வங்களை சேகரிப்பதிலும் இணை வைப்பாளர்களை சிறைபிடிப்பதிலும் மூழ்கியிருந்தார்கள். திடீரென்று இணை வைப்பாளர்களின் குதிரைகளை விரட்டி வந்து அவர்களது தலைமாட்டை எட்டிவிட்டார்கள். இந்த மக்கள் உஸ்ஸா மற்றும் ஹுபுல் ஆகிய சிலைகள் பெயரை முழங்கிக் கொண்டிருந்தார்கள். அது உஹது நாளன்று இணை வைப்பாளர்களின் முழக்கமாக இருந்தது. அவர்கள் முஸ்லிம்களுக்கு அருகில் வந்தடைந்ததுமே செய்தியறியா நிலையில் அவர்களை வாள்களுக்கு கீழ் வைத்து விட்டார்கள். முஸ்லிம்கள் பித்துப்பிடித்து போனார்கள். எவர் எந்த பக்கம் திரும்பினாரோ அவர் அந்த பக்கம் ஓடத் துவங்கினார். எவர்கள் போர் செல்வத்தில் என்ன சேகரித்திருந்தார்களோ, எத்தனை பேரை சிறைப்பிடித்திருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு முஸ்லிம்கள் எல்லா பக்கமும் சிதறி சென்று விட்டார்கள். அவர்களது அணிகளும் எஞ்சியிருக்கவில்லை, வரிசைகளும் எஞ்சியிருக்கவில்லை. ஒருவருக்கு மற்றவரை பற்றி எந்த தகவலும் தெரிந்திருக்கவில்லை. இணை வைப்பாளர்களின் கொடி அந்த நேரம் வரை மண்ணில் விழுந்து கிடந்தது. இந்த சூழ்நிலையை கண்டு திடீரென்று அம்ரா பின்த் அல்கமா என்ற ஒரு பெண் அதை தூக்கி உயர்த்திவிட்டாள். இணை வைப்பாளர்களை உரத்த குரலில் திருப்பி அழைக்க ஆரம்பித்தாள். ஓடிக்கொண்டிருந்த இணை வைப்பாளர்கள் தங்களுடைய கொடி உயர்வதைக் கண்டதும் போரின் திசை திரும்பிவிட்டது என்று புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் திரும்பி மீண்டும் தங்களுடைய கொடிக்கு கீழ் ஒன்று கூடிவிட்டார்கள். ஒரு எழுத்தாளர் எழுதியுள்ளார், இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த குறைஷியர்களின் கொடியை அம்ரா பின்த் அல்கமா என்ற பெண் தூக்கி பிடித்து உயர்த்திவிட்டாள். அவள் அதை வேக வேகமாக அசைத்து போர்க்களத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தவர்களை பழித்துரைக்க ஆரம்பித்தாள். அவள் மக்கத்து காஃபிர்களை திரும்பி வருமாறு கூவி அழைத்து கொண்டிருந்தாள். இவ்வாறு தோல்வியடைந்திருந்த நிராகரிப்பாளர்கள் மீண்டும் உஹுது போர்க்களத்தில் ஒன்று கூடிவிட்டார்கள். அவர்கள் முன்பக்கத்திலிருந்தும் பின்பக்கத்திலிருந்தும் முஸ்லிம்களை சூழ்ந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் இனி கவலை இல்லை என்ற அடிப்படையில் அணிவகுப்பை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது அவர்களுக்கென எந்த ஒரு வரிசையும் இருக்கவில்லை. அந்த நாளில் முஸ்லிம்கள் ஒரு நல்ல எண்ணிக்கையில் ஷஹாதத் பானத்தை அருந்தினார்கள். முதலில் கிடைத்திருந்த வெற்றி இப்பொழுது தோல்வி எனும் சோதனையாக மாறிவிட்டிருந்தது. அப்போதைய காட்சியை வரைந்தவாறு ஒரு எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார், முஸ்லிம்கள் வில் வீரர்களின் தவறுக்கு பிறகு தங்களது ஒருங்கமைப்பை இழந்துவிட்டிருந்தார்கள். அவர்களது அணிகள் சிதறுண்டு போய்விட்டன. அவர்கள் போர் செல்வங்களை தங்களுடைய கைகளிலிருந்து வீசிவிட்டார்கள். பித்து பிடித்த நிலையில் ஒருவர் மற்றவரை கொல்ல ஆரம்பித்தனர். அவர்களில் பெரும்பாலான மக்கள் பித்து பிடித்தவர்கள் போல் ஆகிவிட்டார்கள். அவர்கள் எங்கு செல்வது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக இணை வைப்பாளர்களின் அறிவிப்பாளன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அறிவிப்பு செய்த பிறகு இது ஒரு பெரும் சோதனையாக இருந்தது. அதில் பல முஸ்லிம்கள் தங்களுடைய சகோதரர்கள் கைகளால் எண்ணமில்லாமல் கொல்லப்பட்டு விழுந்தனர். சில வேளை தவறுதலாக முஸ்லிம்களையும் கொன்றுவிட்டார்கள். ஹாலித் அவர்களின் நடவடிக்கைக்கு பிறகு மீண்டும் தங்களை ஒருங்கமைத்து கொண்டு விட்டிருந்த எதிரிகளின் பெரும்பான்மையான எண்ணிக்கை முஸ்லிம்களின் குறைவான எண்ணிக்கையை அழித்து அவர்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிட இருந்தது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் எல்லாம் வல்ல அல்லாஹ் மீண்டும் அருள் புரிந்தான். எதிரிகள் என்ன நினைத்தார்களோ அதுவோ நடக்கவில்லை. ஹஜ்ரத் ஹுசைஃபா அவர்களின் தந்தை யமான் அவர்கள் முஸ்லிம்களின் கைகளால் கொல்லப்பட்டது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. தவறுதலாக சஹாபா ஒருவர் மற்றவரை கொன்றதற்கான ஓர் உதாரணம் ஹஜ்ரத் ஹுசைஃபா அவர்களின் தந்தை யமான் ஆவார்கள். அவர்களை முஸ்லிம்கள் அறியாததன் காரணமாக ஷஹீதாக்கி விட்டிருந்தார்கள். இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போருக்காக சென்றபோது சாபித் பின் வக்ஷ் மற்றும் யமான் என்னும் பெயரை கொண்ட ஹுசைல் பின் ஜாபிர் அவர்களை, இவர்கள் ஹுசைஃபா பின் யமானின் தந்தையாவார்கள், இவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். மேலும் முஸ்லிம்களின் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பிற்காக அடைக்கலம் பெற்றிருந்த கோட்டையில் இவர்கள் இருவரும் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரிடம், நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். முதியவர்கள் இருவரும் கோட்டைக்குள் அடைபெற்றிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் இவ்வாறு கூற ஆரம்பித்தனர், நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்முடைய வாளை ஏந்த வேண்டாமா? ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று இணைந்து கொள்ள வேண்டாமா? எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு ஷஹீதாகும் நட்பேட்டினை வழங்கிடலாம். பிறகு இவர்கள் இருவரும் வாளை எடுத்துக்கொண்டு காஃபர்கள் மீது சென்று விழுந்தார்கள். அதாவது இந்த பெரியவர்கள் இருவரும் போரில் கலந்து கொள்ளவில்லை, மதினாவில் இருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் போர்க்களத்தை சென்றடைந்து போரில் கலந்து கொண்டு விட்டிருந்தார்கள். முஸ்லிம்களால் இவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போனது. இவர்கள் யார் என்றே தெரியாமல் போனது. சாபித் பின் வக்ஷ் அவர்களையோ நிராகரிப்பாளர்கள்
ஷஹீதாக்கிவிட்டார்கள். ஹுசைஃபா அவர்களின் தந்தையாரை முஸ்லிம்கள் அறியாததன் காரணமாக ஷஹீதாக்கிவிட்டார்கள். ஹுசைஃபா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக ஷஹீதான இவரோ என் தந்தையாவார். அவர்கள் பார்த்தபோது இவரோ என் தந்தையாவார் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் கூறினார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, தவறுதலாக ஷஹீதாகிவிட்டார்கள். உண்மையில் அவர்கள் உண்மைத்தான் கூறினார்கள். ஹுசைஃபா கூறினார்கள், இறைவன் உங்களை மன்னிப்பானாக, அவன் கருணையாளர்களிலெல்லாம் பெரிய கருணையாளன் ஆவான். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர் ஹுசைஃபா அவர்களுக்கு அவர்களின் தந்தைக்கு ஈட்டுத்தொகை கொடுக்க விரும்பினார்கள். தவறுதலாக முஸ்லிம்களால் ஷஹீதாகிவிட்டதனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதற்கான ஈட்டுத்தொகை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஹுசைஃபா அவர்கள் அதை பெறவில்லை. அவர்கள் பெற மறுத்து விட்டார்கள். முஸ்லிம்களை மன்னித்து விட்டார்கள். இதிலிருந்து ஹுசைஃபா அவர்களின் அந்தஸ்து அல்லாஹ், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் பார்வையில் மிகவும் உயர்ந்துவிட்டது. இந்த போரில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதானார்கள். அவர்களது சம்பவமும் எழுதப்பட்டுள்ளது. உமைர் பின் இஸ்ஹாக் இவ்வாறு அறிவிக்கிறார்கள், உஹுது நாளன்று ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு 2 வாள்களை வைத்து போர் செய்து கொண்டிருந்தார்கள். நான் அசதுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் சிங்கமாவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கூறியவாறு சில சமயம் முன்னால் செல்வார்கள், சில சமயம் பின்னால் வருவார்கள். அவர்கள் இதே நிலையில் இருக்கும் பொழுது திடீரென்று வழுக்கி விழுந்து விட்டார்கள். அவர்களை வஹ்ஷி அஸ்வத் பார்த்து விட்டார். அபு உசாமா கூறினார்கள், அவர்கள் மீது ஈட்டியை ஓங்கி எறிந்து கொன்று விட்டார். இதை பற்றி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்களும் எழுதியுள்ளது. இவ்வாறு இருக்கிறது, ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த சாச்சாவாக இருந்தது மட்டுமின்றி அன்னாரின் பால்குடி சகோதரராகவும் இருந்த ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வீரத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு முன்னால் குறைஷியர்களின் படைகள் துண்டு துண்டாகி போயின. ஆனால் எதிரியும் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். ஜுபைர் பின் முத்திம் தனது ஓர் அபிசீனிய அடிமை வஹ்ஷி என்பவரை குறிப்பாக விடுதலை அளிப்பதாக வாக்குறுதி அளித்து தன்னுடன் அழைத்து வந்திருந்தான். எப்படியாவது ஜுபைருடைய சாச்சா தைமா பின் அக்தியை பதிலுத்தத்தின் சந்தர்ப்பத்தில் வாளுக்கு இரையாக்கிய ஹம்சா அவர்களை கொன்று அவர்களை பழி தீர்ப்பதை முழுமை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்திருந்தான். எனவே வஹ்ஷி ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டு அவர்களுக்காக காத்து கொண்டு அமர்ந்து விட்டார். ஹம்சா அவர்கள் ஒரு நபரை தாக்கியவாறு அங்கிருந்து கடந்து சென்ற போது அவர் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவர்களுடைய தொப்புளுக்கு கீழ் தனது சிறிய ஈட்டியை எறிந்தார். அது பட்டதுமே உடலின் அந்த பக்கம் சென்று விட்டது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள். ஆனால் மீண்டும் துணிவு கொண்டு எழுந்தார்கள். அவர்கள் கையை வஹ்ஷி பக்கம் காட்டி அவர் பக்கம் செல்ல நினைத்தார்கள். ஆனால் மீண்டும் தடுமாறி விழுந்து விட்டார்கள். மேலும் உயிரை விட்டு விட்டார்கள். இவ்வாறு இஸ்லாமிய படையின் வலுவான ஒரு கை உடைந்து விட்டது. ஹம்சா கொல்லப்பட்டு விட்ட தகவல் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது அன்னாருக்கு கடுமையான துயரம் ஏற்பட்டது. அறிவிப்பில் வருகிறது, தாயிஃப் யுத்தத்துக்கு பிறகு ஹம்சாவை கொன்றவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தபோது அன்னார் அவரை மன்னித்து விட்டார்கள்தான். ஆனால் ஹம்சாவின் மீதான அன்பிற்கு மரியாதை கொடுத்தவாறு வஹ்ஷி எனக்கு முன்னால் வராமல் இருக்கட்டும் என்று கூறிவிட்டார்கள். அப்பொழுது வஹ்ஷி தமது உள்ளத்தில் இவ்வாறு உறுதி எடுத்துக்கொண்டார், எந்த கையால் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சாவை கொன்றேனோ அதே கையால் இஸ்லாத்தின் பெரிய எதிரி ஒருவனை வாளுக்கு இரையாக்கி விடாத வரை நான் நிம்மதியடைய மாட்டேன். இப்பொழுது முஸ்லீமாகிவிட்டிருந்தார். கண்ணோட்டங்கள் மாறிவிட்டிருந்தன, சிந்தனைகள் மாறிவிட்டிருந்தன. ஆக ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹிலாஃபத் காலகட்டத்தில் அவர் யமாமா போரில் பொய் நபித்துவவாதியான முசைலமா கஸ்ஸாவை கொன்று தனது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய உடல் அவமதிக்கவும் பட்டது. அறிவிப்பில் வருகிறது, அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த் உஹுது நாளன்று படைகளோடு வந்திருந்தார். அவர் பதிலுத்தத்தில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடன் சண்டையிடும் போது கொல்லப்பட்ட தன் தந்தைக்காக பழிவாங்குவதற்காக சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் ஹம்சாவுடைய கல்லீரலை மெல்வேன் என்று வேண்டியிருந்தார். இந்த சூழ்நிலை ஏற்பட்டு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் மீது இன்னல் வந்துவிட்டது. அப்பொழுது இணை வைப்பாளர்கள் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை சிதைத்து விட்டார்கள். அவர்களுடைய தோற்றத்தை கெடுத்தார்கள். மூக்கு, காது போன்ற அங்கங்களை வெட்டினார்கள். அவர்கள் ஹம்சாவின் கல்லீரலின் ஒரு துண்டை கொண்டு வந்தனர். ஹிந்த் அதை தின்பதற்காக மென்று கொண்டிருந்தார். ஆனால் அவரால் அதை விழுங்க முடியாத போது அதை துப்பிவிட்டார்.
இந்த சம்பவம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஹம்சாவின் சதையை சிறிதும் சுவைப்பதையும் நெருப்பின் மீது நிரந்தரமாக ஹராமாக்கிவிட்டான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலுக்கு அருகில் வந்து எந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்துக்கான நற்செய்தியை வழங்கினார்களோ, அது தொடர்பாக இவ்வாறு அறிவிப்பு வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சடலத்தை பார்த்தபோது அவர்களுடைய கல்லீரல் வெளியே எடுத்து சவைக்கப்பட்டிருந்தது. இப்னு ஹிஷாம் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலுக்கு அருகில் வந்து நின்ற போது கூறினார்கள், ஹம்சாவே, உம்முடைய இந்த இன்னலை போன்ற ஒரு இன்னல் எனக்கு ஒருபோதும் வராது. நான் இதைவிட அதிகமான வேதனை மிகுந்த காட்சியை இன்று வரை கண்டதில்லை. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் வந்து எனக்கு செய்தி தெரிவித்தார். அதாவது ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் 7 வானங்களிலும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் சிங்கம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் 2வது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடுமையான எதிரிகள் ஒருவராக ஹிந்தா இருந்தார். அவர் எவ்வளவு கடுமையான எதிரியாக இருந்தார் என்றால், உஹுது போர் சந்தர்ப்பத்தில் மக்களை கவிதைகள் பாடி பாடி செல்லுங்கள், இஸ்லாமிய படை மீது தாக்குதல் தொடுங்கள் என்று தூண்டிவிட்டு கொண்டிருந்தார். முஸ்லிம்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தர்ப்பம் வந்த பொழுது இந்த பெண் எவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சாவான ஹதரத் ஹம்சாவின் கல்லீரலை எடுத்து என்னிடம் கொண்டு வருவாரோ, அதே போன்று அவர்களுடைய மூக்கு மற்றும் காதுகளை அறுத்து என்னிடம் கொண்டு வருவாரோ அவருக்கு நான் பரிசளிப்பேன் என்று கூறினார். ஆக ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களின் சடலத்துடன் இவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டது. போருக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாரது சாச்சாவுடன் இப்படிப்பட்ட அவமரியாதை செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்த போது இயல்பாகவே அன்னாருக்கு துன்பம் ஏற்பட்டது. அன்னார் கூறினார்கள், எதிரிகள் இது போன்ற அநியாயமான முறையில் நடந்து கொள்வதை துவக்கி வைத்துவிட்ட பிறகு நானும் அவர்களோடு இவ்வாறே நடந்து கொள்வேன். அப்பொழுது எல்லாம் வல்ல அல்லாஹ் தரப்பிலிருந்து அன்னாருக்கு இவ்வாறு அறிவிப்பு வந்தது, அவர்களுடைய இந்த அநீதியான நடைமுறைக்கு பிறகும் தாங்கள் ஒருபோதும் இதுபோன்ற எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடாது, அவர்களை மன்னித்து விட வேண்டும். எனவே இஸ்லாத்தில் இது தடுக்கப்பட்டு விட்டது. இங்கு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரியின் சம்பவமும் எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறு அவர்கள் பொறுமை, திருப்தி கொள்ளுதல் மற்றும் கட்டுப்படுதலின் பொறாமை கொள்ளத்தக்க முன்மாதிரியை காட்டினார்கள் என்பது பற்றி வருகிறது. ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுது போர் அன்று முடிவில் ஒரு பெண் முன்னால் இருந்து வேகமாக வந்து கொண்டிருப்பது தென்பட்டது. அந்த பெண் ஷஹீதானவர்களின் சடலங்களை பார்த்து விட்டிருப்பார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் அங்கு வந்து மோசமான நிலையில் அந்த சடலங்களை பார்ப்பதை நல்லதாக கருதவில்லை. ஏனென்றால் பெரும்பாலானவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. எனவே அந்த பெண்ணை தடுத்து நிறுத்துங்கள், அந்த பெண்ணை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கூர்ந்து கவனித்த போது அவர்களின் தாயார் ஹசரத் சஃபியாவாக இருந்தார்கள். எனவே நான் அவர்கள் பக்கம் ஓடிச் சென்றேன். அவர்கள் ஷஹீதானவர்களின் சடலங்கள் வரை சென்றடைவதற்கு முன்பே நான் அவர்களை சென்றடைந்து விட்டேன். அவர்கள் என்னை பார்த்து எனது நெஞ்சில் கையை வைத்து என்னை பின்னால் தள்ளிவிட்டார்கள். அவர்கள் ஒரு வலிமையான பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், தள்ளிப்போ, நீ சொல்வது எதையும் நான் கேட்க மாட்டேன். நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தாங்கள் அந்த சடலங்களை பார்த்து விடாமல் இருக்கும் பொருட்டு தங்களை தடுக்கச் சொன்னார்கள் என்று பணியுடன் கூறினேன். இதை கேட்ட உடனேயே அவர்கள் நின்று விட்டார்கள். மேலும் தம்மிடமிருந்த 2 துணிகளை வெளியே எடுத்து கூறினார்கள், இந்த 2 துணிகளை நான் என் சகோதரர் ஹம்சாவுக்காக கொண்டு வந்துள்ளேன். ஏனென்றால் அவர் ஷஹீதான தகவல் எனக்கு கிடைத்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் மகனுடைய பேச்சை கேட்கவில்லை, அவரை பின்னால் தள்ளிவிட்டார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக கூறப்பட்டதும் கட்டுப்படுதலில் உடனடியாக நின்றுவிட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்டதும் கடுமையான துயரமிருந்தும் தமது சுயநினைவுடன் இருந்தார், கட்டுப்பட்டார். பிறகு கூறினார், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் கூறு, நான் நின்றுவிட்டேன் தான், போகவில்லை. ஆனால் என் சகோதரர் ஹம்சா ஷஹீதாகிவிட்டார். மேலும் நிராகரிப்பாளர்கள் அவருடைய உடலை சேர்த்திருக்கிறார்கள் என்ற தகவல் எனக்கு தெரிந்துவிட்டது. நான் அவரை பார்க்க மட்டும்தான் விரும்புகின்றேன், ஒப்பாரி ஏதும் வைக்க மாட்டேன், பொறுமை காப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் தெரிவித்துவிடு. எனவே ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பணிவுடன் கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை செல்ல விடுங்கள், சரி, சென்று பார்த்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அவர் தமது சகோதரரின் உடலுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டார். சிங்கத்தை போன்று
வீரர் இவ்வாறு ஷஹீதாகி இருக்க கண்டு தம்மையும் அறியாமல் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்து விட்டது. ஆனால் நாவிலிருந்து ஒரு சொல்லை கூட அவர் கொண்டு வரவில்லை. ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு அருகில் வருகை தந்தார்கள். அவருக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது. வீரம் மிக்க பொறுமைசாலி சகோதரி சிறிது நேரம் கண்ணீரால் இறுதி மரியாதை செலுத்தினார். பிறகு எழுந்து நின்று தம் மகனிடம் கூறினார், நான் என் சகோதரருக்காக 2 போர்வைகள் கொண்டு வந்துள்ளேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர் ஷஹீதான செய்தி எனக்கு கிடைத்து விட்டிருந்தது. எனவேதான் கொண்டு வந்திருந்தேன். நீ இந்த துணிகளில் அவரை நல்லடக்கம் செய்துவிடு. அறிவிப்பாளர் கூறுகிறார், நாங்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த 2 துணிகளில் கஃனிடலான போது அவர்களுக்கு அருகில் ஓர் அன்சாரி ஷஹீதாக இருப்பதை பார்த்தோம். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நடந்து கொள்ளப்பட்டது போன்றே அவருடன் நடந்து கொள்ளப்பட்டிருந்தது. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 துணிகளில் கஃனிட்டு விட்டு அந்த அன்சாரிக்கு ஒரு துணி கூட கிடைக்காமல் போவதை நினைத்து எங்களுக்கு வெட்கம் ஏற்பட்டது. எனவே ஒரு துணியில் ஹம்சா அவர்களுக்கும் மற்றொரு துணியில் அந்த அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கஃனிடுவதாக நாங்கள் முடிவு செய்தோம். கணித்து பார்த்தபோது இருவரில் ஒருவர் சற்று உயரமானவராக இருப்பது தெரிய வந்தது. நாங்கள் எழுதி குலுக்கி போட்டோம். அதில் யார் பெயருக்கு எந்த துணி வந்ததோ அவரை அதே கஃனில் நல்லடக்கம் செய்துவிட்டோம். ஹஜரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் காஃபர்களின் படையை கலக்கமடைந்திருக்க கண்டு படையின் மையத்தில் நுழைந்து விட்டார்கள். ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டிருந்தது. அப்பொழுது அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுடன் இருந்தவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மறந்து போர் செல்வத்தை பெற குன்றை விட்டு கீழே இறங்கி வந்தார்கள். குன்றை காலியாக இருக்க கண்ட எதிரிகள் குதிரை வீரர்களை திரட்டி இஸ்லாமிய படையின் பின்புறம் வந்து குதித்தார்கள். மாபெரும் போர் நடந்தது. ஹதரத் அமீர் ஹம்சா அவர்களும் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹதரத் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோரும் காயமடைந்தார்கள். அபு சுஃபியானின் மனைவியான ஹிந்த் பின் உத்பா அமீர் ஹம்சா அவர்களின் கல்லீரலை கிழித்து மென்றார். கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் முகத்தை சிதைத்து, அதாவது காதுகளையும் மூக்கையும் மறுத்து அதை மாலையாக ஆக்கி கழுத்தில் அணிந்து கொண்டனர். ஷஹீதானவர்களின் உடல்களுடன் செய்யப்பட்ட இந்த அவமரியாதைகளை கண்டு முஸ்லிம்களின் கண்களில் ரத்தம் வழிந்தது. எதுவரை என்றால் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உருக்கம் ஏற்பட்டதென்றால், அன்னாருக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்ததென்றால், அன்னாரும் இப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைத்ததும் நீங்களும் நிராகரிப்பாளர்களின் உடல்களோடு இவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். எனவே தமது அன்பிற்குரியவரான உயிரை அர்ப்பணித்த சாச்சா அமீர் ஹம்சா அவர்களை பார்த்து கூறினார்கள், லவ் மஸ்ஸிலன்ன பி சபஈன மின்ஹும் மகானக், அதாவது உமக்கு பகரமாக நான் அவர்களின் 70 பேரின் உடலை சிதைப்பேன். ஆனால் இயல்பின் கருணையும் இயற்கையான மென்மையும் தற்காலிக மனித கோபத்தின் மீது மேலோங்கி கீழ்வரும் வசனம் இறங்கியது. வயின் ஆகப்தும் ஃபஆகிபு பிமிஸ்லிமா ஓகிப்தும் பிஹ் வலஇன் சபர்தும் லஹுவ ஹைருல் லிஸ்ஸாபிரீன். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த அளவு பொறுமை, சுப்ஹான் அல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்பது எவ்வளவு உண்மை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகங்களுக்கும் அருட்கொடையாக இருப்பதை இதில் அன்னார் விளக்கி கூறியுள்ளார்கள். ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நாளிலிருந்து சடலங்களை கெடுப்பது மற்றும் அவற்றை சிதைக்கும் அருவருப்பான சம்பிரதாயம் அடுத்த காலத்தில் எல்லா சமுதாயங்களிலும் தொடர்ந்தது. அது முஸ்லிம்களிடம் முழுவதுமாக ஹராமாகிவிட்டது. இஸ்லாத்திற்கு மட்டுமே அந்த பெருமை கிடைத்துள்ளது. அந்த போரில் முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட பெருந்துயரம் ஏற்பட்டதென்றால், அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் சிப்பாய்களின் தவறினால் இந்த பெருந்துயரம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு பெரும் பலனும் கிடைக்கப்பெற்றது. நயவஞ்சகர்களின் நயவஞ்சகம், யூதர்களின் காழ்ப்புணர்ச்சி மற்றும் உள்ள பகைமை வெட்ட வெளிப்பட்டு விட்டது. களப்பற்ற முஸ்லிம்கள் தனியாக தெரிந்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடுமையான எதிரிகளில் ஒருவராக ஹிந்தா இருந்தார். உருதுவில் ஹிந்தா என்று கூறுவார்கள். உண்மையில் இவர் பெயர் ஹிந்தாகும். அவர் எவ்வளவு கடுமையான எதிரியாக இருந்தார் என்றால், உஹது போர் சந்தர்ப்பத்தில் மக்களை கவிதைகள் பாடி பாடி செல்லுங்கள், இஸ்லாமிய படை மீது தாக்குதல் தொடுங்கள் என்று தூண்டிவிட்டு கொண்டிருந்தார். முஸ்லிம்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தர்ப்பம் வந்த பொழுது இந்த பெண் எவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சாவான ஹதரத் ஹம்சாவின் கல்லீரலை எடுத்து என்னிடம் கொண்டு வருவாரோ, அதே போன்று அவர்களுடைய மூக்கு மற்றும் காதுகளை அறுத்து என்னிடம் கொண்டு வருவாரோ அவருக்கு நான் பரிசளிப்பேன் என்று கூறினார். ஆக ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களின் சடலத்துடன் இவ்வாறே நடந்து கொள்ளப்பட்டது. போருக்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அன்னாரது சச்சாவுடன் இப்படிப்பட்ட அவமரியாதை செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்தபோது இயல்பாகவே அன்னாருக்கு துன்பம் ஏற்பட்டது. அன்னார் கூறினார்கள், எதிரிகள் இதுபோன்ற அநியாயமான முறையில் நடந்து கொள்வதை துவக்கி வைத்துவிட்ட பிறகு நானும் அவர்களோடு இவ்வாறே நடந்து கொள்வேன். அப்பொழுது எல்லாம் வல்ல அல்லாஹ் தரப்பிலிருந்து அன்னாருக்கு இவ்வாறு இறை அறிவிப்பு வந்தது: அவர்களுடைய இந்த அநீதியான நடைமுறைக்கு பிறகும் தாங்கள் ஒருபோதும் இதுபோன்ற எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடாது. அவர்களை மன்னித்து விட வேண்டும். போர் பற்றிய மீத விவரம் இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நான் பாலஸ்தீனத்து மக்களுக்காக துவாக்கள் செய்யவும் கூறிக்கொண்டே இருக்கிறேன். துவா செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகத்துக்கு அநீதிக்கு எதிராக உண்மையான அமலை வெளிப்படுத்துவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. குரல்களோ சற்று உயர துவங்கியுள்ளனதான். அநீதி அளிக்கப்படுகிறது என்று பேசவும் செய்கிறார்கள்தான். ஆனால் எல்லாரும் இஸ்ரவேல் அரசாங்கத்தை பார்த்து அஞ்சுவதாக தெரிகிறது. அல்லது இயல்பாகவே இந்த கிழக்கத்திய உலகம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. இருக்கும் வெறுப்பு காரணமாக இவர்கள் முஸ்லிம்கள் மீது ஒன்று அநீதி முடிவடையக்கூடாது என்று அல்லது எப்படி முயற்சி செய்யப்பட வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறார்கள். அப்பாவி குழந்தைகளாயிற்று, பாவப்பட்ட பெண்களாயிற்று, அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுகிறதே, முதியவர்கள் இருக்கிறார்களே என்று பார்ப்பதில்லை. ஆக எவ்வாறு இருப்பினும் இவர்கள் மீதோ நாம் அதிகம் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் எந்நிலையிலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கவும் வேண்டும். துவாவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் முஸ்லிம் நாடுகளுக்கே தங்களுடைய குரல்களில் வலுவை ஏற்படுத்துவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. உண்மையில் ஒன்றாகி இந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பவர்களாக, இதை முடிவு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்களாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா, ஒன்று அல்ல மாறாக 2 ஜனாசா காயப் தொழ வைப்பேன். முதல் ஜனாசா இஸ்ரேலின் கசா பகுதியில் வாழ்ந்து வந்த மதிப்பிற்குரிய ஷேக் அஹ்மத் ஹுசைன் அபு சர்தானா சாஹிப் அவர்களுடையது. அவர்களை பற்றி முகமது ஷரீஃப் ஒதே சாஹிப் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: கடந்த நாட்களில் கசாவில் நடைபெற்ற இஸ்ராயேலிய குண்டு வீச்சில் நம்முடைய இந்த சான்றோர் அஹ்மதி ஷேக் அஹ்மத் ஹுசைன் அபு சர்தானா சாஹிப் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரில் கசாவில் ஷஹீதான முதல் அஹ்மதி ஆவார்கள். ஷேக் அஹ்மத் அபு சர்தானா சாஹிப் அவர்களுக்கு ஏறத்தாழ 94 வயது இருந்தது. இவர்கள் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் ஒருவர் ஆவார்கள். 1970 இவர்கள் தம்முடைய சில நண்பர்களுடன் ஹாய்ஃபா என்னுமிடத்திற்கு சென்றார்கள். அது பிறநாளாக இருந்தது. எனவே இறைவனின் ஆதிக்கத்தின் கீழ் மர்ஹூம் பிறநாள் தொழுகைக்காக தம்முடைய நண்பர்களுடன் கபாபீரை சென்றடைந்தார்கள். இயக்கத்தின் முபல்லிகான மர்ஹூம் மௌலானா பஷீருத்தீன் ஒபைதுல்லா சாஹிப் பிறநாள் ஹுத்பா ஆற்றும்போது இமாம் மஹதியின் தோற்றம் பற்றி எடுத்துக் கூறினார்கள். அதனால் மர்ஹூம் ஷேக் அபு சர்தானா சாஹிப் அவர்களின் ஆர்வம் அதிகரித்து விட்டது. அவர்கள் உடன் அமர்ந்திருந்த அஹ்மதி அலாவுத்தீன் ஓதே சாஹிப் அவர்களிடம், மௌலானா பஷீருத்தீன் ஒபைதுல்லா அவர்களுடன் எனக்கு நீண்ட சந்திப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கூறினார்கள். உரையாடும் போது இவர்கள் மௌலானா சாஹிப் அவர்களிடம், எனக்கு என் தந்தையார் மர்ஹூம் அவர்கள் உனக்கு உன் வாழ்வில் இமாம் மஹதியின் வருகை பற்றிய செய்தி கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக பைஅத் செய்துவிடு என்ற அறிவுரை கூறியுள்ளார்கள் என்று கூறினார்கள். எனவே அன்றைய தினமே மதிப்பிற்குரிய ஷேக் அஹ்மத் அபு சர்தானா சாஹிப் அவர்கள் பைஅத் செய்து விட்டார்கள். அவர்கள் பைஅத் செய்வதை கண்ட அவர்களுடைய சில நண்பர்களும் பைஅத் செய்து விட்டார்கள். மர்ஹூம் தமது பகுதியில் ஒரு கண்ணியத்திற்குரிய அறிஞராக எல்லாருக்கும் பிடித்த நபராக இருந்தார்கள். இவர்களுக்கு சந்ததி கிடையாது. ஆனாலும் இவர்களுடைய அன்பர்களில் சில களப்பற்ற அஹ்மதிகள் இருக்கிறார்கள். பைஅத் செய்த பிறகு மர்ஹூம் வாய்ப்புக்கு ஏற்ப கபாபீருக்கும் சென்று வந்தார்கள். கபாபீரின் அஹ்மதிகளுடன் தொடர்பில் இருந்தார்கள். ஹிலாஃபத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இவர்கள் தாம் உண்மையான அஹ்மதி என்பதை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளார்கள். திருக்குர்ஆனுடன் அசாதாரணமான இணைப்பு இருந்தது. பொதுவாக ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முறை திருக்குர்ஆனை ஓதி வந்தார்கள். அவர்கள் எனக்கு அனுப்பிய ரெக்கார்ட் செய்யப்பட்ட தூது செய்தியிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியான ஷேக் முகமது ஹுசைன் அபு சர்தானா மர்ஹூம் அஹ்மத் அபு சர்தானா சாஹிப் அவர்களின் சகோதரர் ஆவார். இவர்களின் துணைவியார், அதாவது 2வது மனைவி, அவர்களும் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு குணமளிப்பானாக. டாக்டர் ஹஃபீஸ் சாஹிப் இங்கிருந்து ஹியூமனிட்டி ஃபர்ஸ்டின் கீழ் அங்கு சென்று வந்தார்கள். அங்கு அவர்களுக்கு அபு சர்தானா சாஹிப் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் கூறினார்கள், நான் அவர்களை சந்திக்க சென்றபோது அவர்கள் எனக்கு மரியாதை கொடுப்பதற்காக எழுந்திருக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் அமர்ந்தே இருங்கள் என்று கூறினேன். மிகவும் உணர்ச்சி பெருக்கில் ஆகிவிட்டார்கள்.
மேலும் தமது தடியால் சற்று லேசாக தொட்டு அவர்களிடம், நீங்கள் காலத்தின் ஹலீஃபா அவர்களின் பிரதிநிதி ஆவீர்கள், என் முன் நின்று கொண்டிருக்கிறீர்கள், நான் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஹிலாஃபத்துக்கு பெரிதும் கண்ணியமும் மரியாதையும் அளித்து வந்தார்கள். பிறகு அவர்கள் கையை பிடித்தார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவரோ அங்கு வாக்களிக்கப்பட்ட மசீ வந்திருந்தார்கள். வாக்களிக்கப்பட்ட மசீ மற்றும் ஹிலாஃபத் ஆகியவற்றிற்காக இவர்களது நேசம் எந்த அளவு இருந்ததென்றால் இவர்களை பார்த்து நானும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். பிறகு இவர்கள் டாக்டர் சாஹிப் அவர்கள் மூலமாக மொபைலில் என் பெயருக்கு தமது ஒரு தூது செய்தியும் அனுப்பினார்கள். நான் ரெக்கார்ட் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அந்த தூது செய்தியின் ஒரு பகுதியை நான் வாசித்தும் காட்டிவிடுகிறேன். இவர்கள் என் பெயருக்கு அனுப்பிய அந்த தூது செய்தியில் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். ஹலீஃபத்துல் மஸீ அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை திருக்குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கிறேன். ஃபஜ்ர் வேளையில் நான் தங்களுக்காக துவா செய்கிறேன். என் ஹலீஃபா அவர்களே, எனக்கு உதவி புரியுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், நான் சிரமத்தில், ஆன்மீக இன்னலில் மற்றும் கவலையில் உள்ளேன். பிறகு கூறுகிறார்கள், உலகத்துக்கு உண்மையை தவிர வேறு என்ன வேண்டும்? பிறகு கூறுகிறார்கள், நான் தங்களுடைய ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுகிறேன். மேற்கொண்டு கூறுகிறார்கள், உலகத்துக்கு உண்மையை தவிர வேறு என்ன வேண்டும்? இங்கு அல்லாஹின் வழியில் ஜிஹாத் செய்வது மிகவும் சிரமமாகும். ஆனால் நான் அதற்காக முழு மன உறுதி கொண்டுள்ளேன். நான் 1948 நடந்த போரில் 48 வயதில் பங்கு பெற்றேன். நான் 3 எல்லை போர்களில் கமாண்டராக தொண்டாற்றினேன். வீட்டையும் இழந்தேன். என் தந்தையார் ஒரு புகழ்பெற்ற சூஃபியாக இருந்தார்கள். என் சகோதரர் முஹம்மது இங்கு கசாவின் தலைமை நீதிபதியாக இருந்தார்கள். எனது வம்சத்தில் எனக்கு தொந்தரவு கொடுக்கும் நபர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய நேர்வழி மற்றும் சீர்திருத்தத்திற்காக எனக்காக துவா செய்யுங்கள். பிறகு கூறுகிறார்கள், இந்த மாவட்டத்தில் என்னிடம் சில தோழர்களே இருந்தார்கள். பிறகு இவர்கள் எனக்கு மகான்களை போன்று நேசத்திற்குரியவர்கள் என்று சிலருடைய பெயர்களை கூறியுள்ளார்கள். அவர்களில் ஒரு இளைஞர் தாரிக் அபோதே சாஹிப் அவர்களாவார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு சந்ததிகள் எதுவும் இல்லை. பிறகு மேற்கொண்டு துவா செய்தவாறு கூறுகிறார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் தங்களுக்கு பரக்கத் வழங்குவானாக. நான் தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கியாமத் நாள் வரை, எல்லாம் வல்ல அல்லாஹை சந்திக்கும் வரை தாங்கள் எனது பைஅத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதாவது, நான் எனது பைஅத்தை புதுப்பிக்கிறேன். மேலும் நான் உண்மையான உள்ளத்துடன் அஹ்மதியாவேன் என்று உறுதியளிக்கிறேன். பிறகு இவர்கள் கூறுகிறார்கள், அஹ்மதியா கொள்கையை தவிர எனக்கு வேறு எந்த கொள்கையும் இல்லை. சில எதிரிகள் இவர்கள் அஹ்மதி எல்லாம் கிடையாது, வெறுமனே அஹ்மதிகள் கிளப்பி விடுகிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் இவர்களுடைய ரெக்கார்டட் அறிக்கை முன்னால் இருக்கிறது. இதற்கு பிறகு அந்த எதிரிகள் வாய் அடைத்திருப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களின் படித்தரத்தை உயர்த்துவானாக. இவர்களின் துணைவியாருக்கும் குணமளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் பாலஸ்தீனர்களுக்கு இவர்கள் செய்த துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அங்கு அமைதியையும் நிலவச் செய்வானாக. அந்த மக்களுக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா கென்யாவைச் சேர்ந்த உஸ்மான் அஹமத் காகோரியா சாஹிப் அவர்களுடையது. இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய ஜமாத் தொண்டின் தொடர் மிகவும் நீளமானது. பல பத்தாண்டுகளில் பரவியுள்ளது. 1932 இவர்கள் பிறந்தார்கள். 60களில் இவர்களுக்கு ஜமாத்துடன் அறிமுகம் ஏற்பட்டது. ஒரு பழைய அரேபிய அகமதி சான்றோர் மர்ஹூம் சாலிம் அஃபீர் சாஹிப் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஜமாத் பற்றிய அறிமுகம் கிடைத்தது. இதற்கு பிறகு இவர்கள் ஜமாத்தின் முபல்லிகான மதிப்பிற்குரிய மௌலானா ரோஷன்தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக 1964 பைஅத் செய்து ஜமாத்தில் இணைந்தார்கள். இறுதி வரை அந்த பையத் உடன்படிக்கையை மிகவும் நேர்த்தியாக நிறைவேற்றினார்கள். கல்வி நிறுவனத்துடன் இணைந்திருந்தார்கள். கென்யா விடுதலை அடைந்த பிறகு கவாலே பின் பாலிடெக்னிக் பள்ளியின் முதல் உள்ளூர் தலைமை ஆசிரியராக நியமனமானார்கள். இவ்வாறு மற்றொரு பாலிடெக்னிக் பள்ளியின் முதல் உள்ளூர் தலைமை ஆசிரியராக ஆவதற்கான கண்ணியமும் இவர்களுக்கு கிடைத்தது. அதை பற்றி அவர்கள் பெரும்பாலும் கூறி வந்தார்கள். கல்வி நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கும்போதுதான் பணி ஓய்வு பெற்றார்கள். இவர்களுக்கு பல்வேறு ஜமாத் நூல்களை சபாஹிலி மொழியில் மொழியாக்கம் செய்வதற்கான நற்பெயர் பெற்றார்கள். நேருபி ஜமாத்தின் முதல் உள்ளூர் தலைவராக ஆவதற்கான கண்ணியமும் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இவ்வாறே கென்யா ஜமாத்தின் முதல் உள்ளூர் மூசிமார்களிலும் இவர்கள் கணக்கிடப்படுகிறார்கள். மர்ஹூம் பல உன்னதமான நட்பண்புகளுக்கு சொந்தக்காரரான ஒரு கொள்கையுடைய மனிதராக இருந்தார்கள். வயதின் இறுதி பகுதி வரை முறையாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தார்கள். சந்தாக்கள் செலுத்துவதில் ஒருபோதும் கவனக்குறைவையோ அல்லது சோம்பேறித்தனத்தையோ காட்ட மாட்டார்கள்.
இவர்களுடைய உள்ளத்தில் தலைமையக முபல்லிக்மார்களுக்கு என மிகவும் மரியாதை இருந்தது. யாராவது ஓர் அஹ்மதி யாரேனும் ஒரு தலைமையக முபல்லிகை பற்றி ஏதாவது தவறான விஷயத்தை பேசுகிறார் அல்லது முறையிடும் வகையில் ஏதாவது பேசுகிறார் என்றால் உடனடியாக அவரை தடுத்து விடுவார்கள். இன்னும் சொல்வதாயின் கோபத்தையும் கடும் விருப்பமின்மையும் வெளிப்படுத்துவார்கள். மேலும் எப்பொழுதும் இவ்வாறு அறிவுரை கூறுவார்கள்: பாருங்கள், இன்று உங்களுக்கு ஈமானின் ஒளியை அவர்கள்தான் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது அவர்கள் காரணமாக கிடைத்தது. இல்லையென்றால் நீங்களோ அறிவீனத்தில் விழுந்து கிடந்தீர்கள். எனவே இது அவர்கள் உங்களுக்கு செய்த பேருதவியாகும், உங்கள் சந்ததிகளுக்கும் செய்த பேருதவியாகும். எனவே இது போன்ற விஷயங்களை பேசாதீர்கள். எவ்வாறு இருப்பினும் இவை இவர்களுடைய நல்லொழுக்கங்களாக இருந்தன. நம்முடைய முபல்லிக்மார்களும் புதிதாக செல்லக்கூடியவர்களும் உள்ளூர் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆகும் அளவுக்கு இப்பொழுது தம்முடைய உயர்தரத்தையும் நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறே மர்ஹூம் அவர்களிடம் விருந்தோம்பல் பண்பும் மிக அதிகமாக இருந்தது. ஏறக்குறைய இவர்களுடைய சந்ததிகள் அனைவருமே ஜமாத்துடன் இணைந்துள்ளார்கள். ஏதாவது ஒரு வகையில் ஜமாத்துக்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பையும் பெறுகிறார்கள். இவர்களின் ஒரு மகன் அப்துல் அசீஸ் காகோரியா சாஹிப் அவர்கள் இப்பொழுது சதர் மஜ்லிஸ் அன்சாருல்லா கென்யாவாக இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி அவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக, அவர்களுடைய படித்தரத்தை உயர்த்துவானாக, அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்களின் முன்மாதிரியின்படி நடப்பதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.